அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி. சர்வதேச கண் மருத்துவ நிபுணர் நேற்று நம்ம கூறியது போலவே டாக்டர் ஜி வெங்கடசாமி பிறந்த தினம் இன்று. எட்டயபுரம் அருகே உள்ள வடமலாபுரத்தில், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், விவசாய குடும்பத்தில் 1918ஆம் ஆண்டு தக்ஷண பாரதி இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் சென்னையில் காந்தி ஆரம்பித்து வச்சார். மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆரம்பித்து வச்சார். அந்த அமைப்பு உருவான வருஷத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து முதல் உலகப் போர் முடிஞ்ச வருஷமும் இதே தான். முதல் உலகப் போர் தொடங்குது 1914. தந்தை அதிகம் படிக்காவிட்டாலும் ஏராளமான புத்தகங்களை படித்து அறிவை விசாலமாக்கி கொண்டவர். வீட்டில் ஒரு சிறு நூலகத்தை அமைத்திருந்தார். சிறுவன் நம்பிபுரம் ஏட்டுப்பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி பயின்றான். ஊரில் சரியான மருத்துவ வசதி இல்லாதால் நள்ளிரவில் அக்கம்பக்கத்து வீடுகளில் திடீர் என்று இளம் தாய்மார்கள் பிரசவ நேரத்தில் எழுப்பும் மரண ஓலம் இந்த பாலகனை உலுக்கி எடுத்தது. மகப்பேறு மருத்துவராக வேண்டும் என்று எண்ணம் சூழ் கொண்டது. கோவில்பட்டியில் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். வீட்டில் இருந்த புத்தகங்கள் தவிர மேலும் பல நூல்களை படித்து அறிவை பட்டி தீட்டி கொண்டார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வேதியியல் பாடத்தில் பட்டம் பெற்றார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றார். மருத்துவ படிப்பு முடித்தவுடன் இராணுவத்தில் மருத்துவராக சேர்ந்தார். பர்மா காடுகளில் முகாமிட்டிருந்த பொழுது விஷப்பூச்சிகள் கடித்ததால் தீராத சர்ம நோய்க்கு ஆளாயினார். ஸ்கின் டிசீஸ்க்கு ஆளாயிட்டார். முடக்குவாதம் தாக்கியது. இராணுவ பிணையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். மகப்பேறு மருத்துவ கல்வி பயின்றார். மீண்டும் தாக்கிய முடக்குவாதம் இந்த முறை இவரது கைவிரல்களை கடுமையாக பாதித்தது. பேனா கூட பிடிக்க முடியாத நிலை. ஓரளவு குணமடைந்து எழுந்த இவரிடம் ஒரு நண்பர், இந்த கைகளை வைத்துக்கொண்டு மகப்பேறு மருத்துவம் செய்ய முடியாது என கண் மருத்துவம் பயிலும்படி ஆலோசனை கூறினார். என்ன செய்வது? கண் மருத்துவத்தில் முதுகலை டிப்ளமோ மற்றும் எம்எஸ் பட்டம் பெற்றார். சென்னை எழும்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் மருத்துவத்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றினார். தானாகவே பிரத்யேக பயிற்சிகளை மேற்கொண்டு திருகிக் கொண்டிருந்த விரல்களை கடுமையாக பயிற்சி எடுத்து கண் அறுவை சிகிச்சை நுட்பங்களில் தன்னை மேம்படுத்தி கொண்டார். ஆனாலும் இவரது விரல்களை காரணம் காட்டி இவருக்கு அறுவை சிகிச்சை அளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 1956இல் மதுரை அரசு மருத்துவமனையில் புதிதாக தொடங்கப்பட்ட கண் மருத்துவத்துறையின் தலைமை பொறுப்பை ஏற்க வேறு யாரும் முன் வராதால் இவர் மதுரைக்கு அனுப்பப்பட்டார். வாழ்நாளில் 1 லட்சம் கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டார். பணி ஓய்வு பெற்ற பிறகு தன் ஆன்மீக குருவான ஸ்ரீ அரவிந்தரின் பேரில் அரவிந்த் ஐ கிளினிக் என்ற 11 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையை தொடங்கினார். ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தார். இன்று இந்த மருத்துவமனை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிளை பரப்பி உலக புகழ்பெற்ற கண் மருத்துவமனையாக சேவையாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மருத்துவமனையும் இலவச பிரிவுடன் செயல்பட்டு வருகிறதும் என்பது கூடுதலான தகவல். இலவசம் என்பது வார்த்தை தான் இலவசம். கட்டணமில்லா மருத்துவமனை. பத்மஸ்ரீ விருது உட்பட பல விருதுகளையும் அமெரிக்க கண் மருத்துவ அமைப்பு, பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் வழங்கிய விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். ஏழை நோயாளிகளுக்கு பார்வை அளிப்பதை தெய்வ துருத்தொண்டாக மேற்கொண்ட ஜி வெங்கடசாமி 2006ஆம் ஆண்டு 87 வயசில் இறந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. கண்கள் காதல் செய்வதற்கும் பயன்படுகிறது, காமத்தை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. அனைத்து உணர்ச்சிகளையும் கண்கள் வழியாக வெளிப்படுத்தலாம். பல்வேறு வகையான குணங்களை நம் முகம் என்ற ஒரு ஒட்டுமொத்த மூக்கு, காது, வாய், பற்கள், உதடு, மூக்கோட துவாரம், கண், புருவம், நெற்றி ஆகியவை, அதுக்கு மேல் இருக்கும் மயிர் என்ற முடி ஆகியவை வெளிப்படுத்தினாலும் அதில் கண் என்ற ஒரு பகுதியை உள்ளடக்கிய கண் இமையின் மேல் இருக்கும் முடி ஆகியவை வெளிப்படுத்தினாலும் அந்த ஒட்டுமொத்த கண் இமையை தவிர்த்து மற்ற பாகங்கள் வெளிப்படுத்தினாலும் இந்த இரண்டும் சேர்ந்து வெளிப்படுத்தும் பொழுது பல்வேறு வகையான குணா அம்ச அதிசயங்களை நியாயமான அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இதனை புரிந்து கொள்பவர்கள் தான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு பாருங்க. நன்றி, வணக்கம்.